ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விமன் எஃப்எஃப் பார்ட் 12. ஓகேவா? ஸ்டோர்ஸ்க்குள்ளே போகலாம்டா. பார்ட் 11 எப்படி வச்சுப்போமோ அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இந்த பக்கம் நம்ம ஜிம்முக்கிட்ட பேபி உங்களது நான் வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ஷாக பேசிட்டு போயிருப்பாங்க. ஜிமின் ரொம்ப அழுதுருப்பாங்க. இப்போது ஜங்குக்கும் என் உங்ககிட்ட வராங்க. ஜிமின் ஆர் ஓகே சொல்லி கேட்குறாங்க. ஜங்குக்கு நம்ம வீட்டுக்கு போகலாமா சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. ஒரு பக்கம் நம்ம என்னுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுது. ஏன்னா இந்த மாதிரி வந்து நம்மக்கிட்ட இந்த மாதிரி பேசி பழகி அப்பாவோடைய மொத்த இதையும் அழிச்சிட்டாரு அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. அவரும் சேடாக இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம ஜிமின் அதை விட சேடாக இருக்காங்க. பேபி என்கிட்ட பிரிக்கணும்னு நினைக்கிறியாட்டே, ஏன்ட்டே எப்போதையும் கஷ்டப்படுத்திட்டே இருக்கேன். நான் என்ன பண்ணேன்? அவனை லவ் பண்ண தாண்டி என்னட்டே பண்ணான்னு சொல்லிட்டு அவரும் நினச்சி அழறாரு. 2 பேரும் அழுதுட்டு இருக்காரு. பட் அவங்க மட்டும் அப்படி கார் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேரும் கஷ்டமாக இருக்கிறத பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படி கம்ஃபர்ட் பண்ணுறதே தெரியல, யாரை கம்ஃபர்ட் பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு பாட்டுக்கு அமைதியாக ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைனலாக வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தால் பேபி தூங்கவே இல்லை. இன்னமும் பேபி சிட்டரும் அப்படின்னு விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கு பேபி பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் அப்படி நார்மல் ஆகுது. இப்போ வேகமாக விட்டு பேபி தூக்குறது பேபி நம்ம ஜிம்மோட ஹேரை டைட்டாக பிடிச்சிக்குது. எனக்கு ஜிம்முக்கு ஹேர் ரொம்ப பிடிக்கல. அதனால டைட்டாக பிடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி பார்க்குது. அப்படியே ஃபேஸில் வச்சு போக ரப் பண்ணிட்டு இருக்கு ஜிம்மோட ஃபேஸ் கிட்ட. ஒரு ஜிம்மில் அப்படியே ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. நீ என்னோட ஹாப்பினஸ் உன்னோட தரவே மாட்டேன். கண்டிப்பாக நான் வந்துட்டு டேக்கிட்ட உனக்கு கொடுக்க மாட்டேன். நீ எனக்கு தான் சொல்கிறேன். பேபியை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜங்குக்கும் பேபி தூக்கி கொஞ்சிறாங்க. இப்போ தான் கொஞ்சம் ஓரளவுக்கு ஜிம்முக்கு நார்மல் ஆகுறாங்க. அப்படி நம்ம டேகுலை பார்க்கணும்டா. டேகுலை நம்ம ஜேகோ பார்க்குறேங்க்கா. நம்ம ஜேகோ பார்த்து சுகா நினைக்கிறாங்க்கா. என்னது என்னமோ கூட்டிகிட்டு வந்தான். நான் நினச்சேன் ஏதோ பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ண மாட்டேறேன். வந்து 1 வீக் ஆகுது அப்படியே இருக்கான். கண்டிப்பாக அப்பாவை ஏதோ பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்தால் எனக்கு தெரியும். ஆனால் எதுவும் பண்ண மாட்டானே. கேட்டாலும் சொல்ல மாட்டான். ஏற்கனவே சரியாக அவன் பேச மாட்டான் நம்மக்கிட்ட. இப்போ தான் ஏதோ கொஞ்சம் பேசுகிறான். இந்த டைமில் போய் கேட்டால் சொல்ல போகிறான். சிறுன்னு விழுவான். எதுக்கு கேட்டு சொல்லிட்டு அவன் ஏதோ பண்ணிட்டு சொல்லிட்டு நம்ம ஜேகோ அமைதியாக நம்ம சுகா அமைதியாக இருக்காங்க. இப்போது நம்ம ஜேகோ பார்க்குறாங்க. சுகா போகலாமா சொல்லி கேட்குறாங்க. என்னத்துக்கு போகலாமா நம்ம சிவலுக்கு சொல்கிறாங்க. இல்லை நீ எதுக்கு வந்து சொல்கிறாங்க போகலாமான்னு கேட்டால் சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகாவும் ஓகே அப்படி சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் கிளம்பி அப்படி வந்துருக்க வீட்டு வெளில இறங்குறாங்க. நம்ம அவங்க பாட்டுக்கு லக்கேஜ் எடுத்து இறங்குறாங்க. எவ்வளோப்பா வந்து பார்த்து தான் இருக்காங்க. அவர் எதுவுமே சொல்லவே இல்லை. அவங்க பாட்டுக்கு நம்ம சுகாவும் ஜேகப் அவங்க பாருங்க. ஜேகப் ஒன்றுமே புரியல. வந்தான் 1 வீக் இருந்தான் அப்படி நம்ம கூட்டிகிட்டு போகிறான். இப்போ எதுவும் உனக்கு பிளான் எதுவுமே அதில் பண்ணலையா? நம்ப முடியல சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்கு. இப்போ இந்த பக்கம் டேவோட அப்பா உட்காந்துருக்காங்க. இங்கே ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்து நியூஸில் வந்துட்டு இருக்குடா. அதாவது மின் குரூப் இருக்குல்ல, மின் குரூப்போட ஷேர் எல்லாமே வந்துட்டு அவங்க இன்வெஸ்டர் வந்து எடுத்துட்டாங்க ரிட்டர்னு. யாருமே வந்துட்டு அவங்கள ஷேர் போட்டு அவங்க எல்லாமே எடுத்துட்டாங்க. இப்போ அவங்க கம்பெனி வந்துட்டு அவங்க கையை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கு. இதை பார்க்குற டேவோட அப்பாவுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. இப்போ டேவோட அப்பா அந்த பிரேக்கிங் நியூஸை பார்த்துமே டக்குன்னு அவங்க மேனேஜர் லீவ் கூப்பிட்றாங்க. அப்படி சொல்கிறாங்க. சார் சொல்கிறாங்க என்னது நடக்குதுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க. பாரு ஒரு 1/2 hour கொண்டு வரைக்கும் எல்லாம் நார்மலாக தானே போயிட்டு இருந்துச்சு. நம்மளோட கம்பெனியோட மார்க்கெட் ரேட் எல்லாம் நல்லா இருந்துச்சு. இப்போ இப்படி எல்லாம் மாறிச்சு சொல்கிறாங்க. எனக்கு எதுவும் தெரியாது சார் சொல்லிட்டு எதுவுமே அந்த மேனேஜர் எனக்கு எதுவுமே தெரியாது பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நம்ம டேவோட அப்பாவுக்கு கோவம் வருது. அது எப்படி சொல்கிறாங்க, அது எப்படி மார்க்கெட்டில் அப்போ கைவிட்டு போகும் சொல்லிட்டு எல்லாரும் செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அவரோட பிளாங்க் அக்கௌண்ட் எதுவுமே கிடையாது. அவங்க இன்வெஸ்டர்ஸ்லாம் கேட்டுட்ருக்காங்க. சில பேர் அவங்க வந்து போட்ட அமௌண்ட் அப்படி எடுத்துட்டாங்க. சில பேர் வந்துட்டு கேட்குறாங்க திருப்பி நாங்கள் வந்துட்டு போட்டுக்கொள்ள இன்வெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து மணி கொடுங்க சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நிறைய ஃபோன் மேலே ஃபோன் வந்துட்டுருக்கு. எல்லா இடத்துலையுமே வந்துட்டு நியூஸ் வந்துட்டுருக்கு. ஏன்னா ரொம்ப டேவுலே நம்பர் 1 கம்பெனிஸ் வந்து மின் குரூப் தான். அதனால் சின்னதாக ஒரு நியூஸ்னால் கூட அது பெருசாக பிரேக்கிங் நியூஸாக மாற்றுவாங்க. அப்புறம் இது ரொம்ப பெரிய நியூஸ் இல்லையா? எல்லா இடமும் கொரியா ஃபுல்லாக அந்த நியூஸ் தான் ட்ரெண்டிங்கில் இருக்குது. இந்த மாதிரி மின் குரூப் வந்துட்டு மின் குரூப்போட சிஓட கம்பெனி எல்லாமே வந்துட்டு ஜப்தி ஆகிடுச்சு. எல்லாருமே வந்துட்டு இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்துட்டு இன்வெஸ்ட் எடுத்துட்டாங்க. இப்போ அந்த கம்பெனி ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு, ஜீரோவாக இருக்குது சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. அது பார்க்குற டேவோட அப்பாவுக்கு அப்படி கோவமாக இருக்குது. இன்வெஸ்ட் பண்ணி சரி பண்ணுறது எப்படி இது நடந்துன்னு சொல்லிட்டு அவரால் யோசிக்க கூட முடியல. இது எப்படி நடந்துச்சு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ கரெக்டாக இந்த வீட்டுக்குள்ளே 2 பர்சன் என்டர் ஆகுறாங்க. இவங்களை பார்த்ததும் இங்கே பார்த்தியா சொல்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம கம்பெனி வந்து நம்ம கைவிட்டு போகுது. எல்லா இன்வெஸ்டர்ஸும் வந்துட்டு அந்த போட்ட பணத்தில் எடுக்கிறாங்க. என்ன நடக்குது நம்மளை சொல்லி கேட்குறாங்க. இப்போ அப்படியே பார்க்குறாங்க. நானும் பார்த்துட்டு தான் இருக்க சொல்கிறாங்க. என்ன இங்கே பாரு இவ்வளோ அசால்ட்டாக சொல்லிட்டு இருக்க, உனக்கு தெரியுதுல அப்போ எதனா பண்ண வேண்டியது எதனா பண்ணு அப்படி சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணும் அப்படி சொல்லிக்கிறாங்க. என்னதுக்கு இங்கே பாருங்க மிஸ்டர் கிம், அதெல்லாம் வந்து நான் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஓகே உங்கள் லைஃப்பில் என்ன அதை பற்றி எனக்கு என்ன நான் இங்கே வந்து சொல்கிறாங்க. என்னத்துக்கு பாரு ஃபஸ்ட்டு நான் எதுக்கு நேம் சொல்லி கூப்பிட்றேன். அதுவும் இல்லாமல் நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நீ என்னோட பையன், இந்த கம்பெனி நம்மளோட கம்பெனி, இந்த கம்பெனியில் பிரச்சனை நீ தானே சரி பண்ணணும் சொல்லி கேட்குறாங்க. இப்போ தான் எதுவுமே சொல்லாமல் இந்தாங்க சொல்லிட்டு ஒரு அரெஸ்ட் வாரண்ட் கொடுக்குறாங்க. என்ன சொல்லிட்டு கேட்குறாங்க. அரெஸ்ட் வாரண்ட் சொல்கிறாங்க. அரெஸ்ட் வாரண்டா, நீ என்ன அரெஸ்ட் பண்ண போறே சொல்கிறாங்க. ஆமாம், நான் உங்கள் பையனை வரல, நான் இங்கே ஒரு மிலிட்டரி ஆஃபீஸராக வந்திருக்கேன். உங்கள் மேலே உள்ள க்ரைமுக்காக உங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன் அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க. டேவோட அப்போ பார்த்து அவ்வளோ கோவம் வருங்க. பாரு என்ன பேசிட்டு இருக்க, இந்த மிலிட்டரி ஆஃபீஸராக உன்னை ஆக சொன்னதே நான் தான், அது என்னோட யூஸ்க்காக. நீ என்னன்னா என்ன அரெஸ்ட் பண்ண வந்தா சொல்கிறேன். உனக்கு வெக்கமா இல்லை? உன்னோட அப்பா வந்து சொந்த அப்பா வந்து கூட்டிகிட்டு போய் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கா சொல்கிறாங்க. எனக்கு வெக்கமா இல்லை, நீ என்னோட அப்பான்னு சொல்கிறதா எனக்கு வெக்கமா இருக்குது சொல்லிட்டு நம்ம சொல்ல டேவோட அப்பா கோவம் வருது. இங்கே பாரு என்ன பேசிட்டு இருக்காரு அவனோட அப்பா சொல்கிறாங்க. என்னோட சொந்த பசங்களாக இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. அங்கே பாருங்கள், நீங்கள் பண்ணியிருக்க க்ரைமுக்கெலாம் எப்போ உங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்கணும் சரியா? நீங்கள் இவ்வளோ நேரம் வெளில
இருந்ததே பெரிய விஷயம் சொல்லிட்டு, அதுவும் நீங்கள் என்னோட அப்பான்னு சொல்லி அவ்வளோ டேஸ் நான் உங்களை விட்டு வச்சேன்னு சொல்லிட்டு அவர் சொல்ல, இப்போ அவருக்கு கோவம் வருதுங்க. பாரு டேங், என்னை அரெஸ்ட் பண்ண முடியுமா, உன்னால் அது முடியுமா சொல்லி கேட்குறாங்க. இதுக்காக நான் உன்னை வளர்த்தேன்னு சொல்லி கேட்குறாங்க. உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தப்ப சொல்கிறாங்க. இங்கே பாரு, இந்த மாதிரி என்கிட்ட எடுத்து பேசிட்டு இது மாதிரிலாம் பண்ணாத, எதனா பண்ணு, மரியாதை இந்த அரசு வாரண்ட்லாம் கேன்சல் பண்ணிட்டு கம்பெனியெல்லாம் சரி பண்ணு அப்படி சொல்கிறாங்க. இப்போ டே தான் பார்க்குறாங்க. பண்ணலன்னு என்ன பண்ணி சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், நான் உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன், நீங்களாம் மரியாதை வந்தால் நல்லது, இல்லைனா அடிச்சு எடுத்துட்டு போக வேண்டியதாக இருக்கும் சொல்லி நம்ம டே சொல்ல. இங்கே பாரு, யாரை பற்றின பேசிகிட்டு இருக்க, ஒன்றையும் ஒரு அண்ணன் உங்கள் எல்லாரையும் உங்கள் அம்மா உங்களோட அம்மாவை அனுப்புன இடத்துக்கு அனுப்பியிருக்கணும். விட்டு வச்சு என்ன, நம்ம பசங்க தானே, நம்ம பிளட்டில் பிறந்தவங்களாச்சே, சரி என்னைக்கோ ஒன் டே யூஸ் ஆகும் சொல்லி விட்டு வச்சு என்னோட தப்பு தான் சொல்கிறாங்க. இப்போது டேக் ஒரு மாதிரி இருக்குது. என்ன சொன்னீங்க, அப்படி என்ன சொன்னீங்கன்னு கேட்குறாங்க. ஆமாம், நான் தானே உன்னோட அம்மா கொண்டேன், அதுக்கு என்ன போக சொல்கிறாங்க. பணத்துக்காக தான் உன்னோட அம்மாவை லவ் பண்ணேன், பணத்துக்காக தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். உன்னோட அம்மாவுக்கு ஒரு இடத்துல வந்துட்டு எம்எல் டவுட் வந்துருச்சு, நான் பண்ணுற கிரிமினல் தரத்தெல்லாம் பார்த்துட்டு, அதனால் இப்போ சொத்தெல்லாம் உங்கள் பேரை மாற்றணும் அப்படின்னு நினச்சா. நான் அந்த உங்கள் அம்மா மேரேஜ் பண்ணக்கூட சொத்து என் கையில் வந்துச்சு, ஆனால் முழுசாக நான் அனுபவிக்க முடியல, எல்லாமே அவள் பேரில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவள் கொஞ்சம் என்னோட நடத்தை கொஞ்சம் சரியில்லை, என்னோட கேரக்டர் கொஞ்சம் சரியில்லை சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவளே உனக்கும் சுகாக்கும் மாற்றணும்னு நினச்சா. அதனால தான் நான் அவளை கொண்டேன் அந்த சொத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன டேக் ஒரு மாதிரி இருக்குது, தெரிஞ்ச விஷயம் தான் இருந்தாலும் அவர் முகத்துலேருந்து கேட்கும்போது ஒரு மாதிரி இருக்குது. ஆமாம், நான் தான் பண்ணதுக்கு என்ன இப்போ, அந்த சுகா கூட அப்படி தான், அவனது உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் அவனுக்கு கொள்ளணும் தான் நினச்சா சொல்கிறாங்க. இப்போ டேக் இது கேட்கும்போது இன்னும் கோவம் வருது. நீ எல்லாம் ஒரு மனுஷனா சொல்லி பார்க்குறாரு. ஆமாம், அப்படி தான் பண்ணுவோம், எனக்கு யூஸ் இல்லைனா என்னோட சொந்த பிள்ளைங்களாம் நான் கொள்ள தான் செய்வேன் சொல்லிட்டு அவர் சொல்ல. அந்த சுகாவை அன்றைக்கி போட்டு சொல்லணும்னு நினச்சேன், அவன் பாய் ஃப்ரெண்டு தான் வந்துட்டு எப்படி காப்பாற்றுறான்னு சொல்ல. இப்போ டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. இந்த விஷயம் டேக்கு இப்போ தான் தெரியுது, ரொம்ப ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா அந்த ஜேகப் நம்ம சுகாவுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும்லடா, ஜேகப்புக்கும் சுகாவுக்கும் ஒரு ஃபைட் நடந்து, அதுவும் சரி நம்ம டேவோட அப்பா பண்ணது தான். ஆமாம், அவன் அண்ணன் கண்டுபிடிச்சிட்டான், உன்னோட அம்மாவை நான் கொலை பண்ணதை அவன் பார்த்துட்டான். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அவனால் எனக்கு பிரச்சனை வரக்கூடாது சொல்லிட்டு அவனை தீர்த்துக்கிட்ட முடிவு பண்ணேன். என்ன எப்படி எஸ்கேப் ஆகிட்டு அவன் உயிரோடு இருக்கான் அந்த இன்னி வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட தப்பிச்சிட்டான் சொல்ல. ஒன்றே அதே மாதிரி போட்டிருந்தேன்னா இப்போ நீ எனக்கு முன்னாடி வந்து நின்றுக்க மாட்டேல, என்ன அரெஸ்ட் பண்ணுற சொல்ல. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ டே தான் காய பார்த்துட்டு அரெஸ்ட் பண்ண சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்காரு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக எடுத்தது கேட்கும்போது, அவர் மவுத்தில் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான் இருந்தாலும் அது கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போது நம்ம காய் தான் வந்துட்டு அங்கிள் அப்படி சொல்கிறாங்க. என்ன பண்ணுற சொல்லி கேட்குறாங்க. பாருங்கள், அவங்களுக்குலாம் இதெல்லாம் ரொம்ப ஓவர், இங்கே பண்ணிருக்க தப்புக்கலாம் அவங்களை வேறு மாதிரி கூட்டிகிட்டு போகணும். சரி, தேவோட அப்பாவை போயிட்டீங்களா, அந்த ரீசனுக்காக தான் அமைதியாக இது பண்ணுற சொல்லிட்டு அவர் அப்படி டக்குன்னு அந்த ஹேண்ட் கப் போடுறாங்க. அப்படின்னு ரொம்ப இது பண்ணுறாரு, ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. டேக் அவ்வளோக்கும் ஒரு இப்போட்டே தான் அவரோட அப்பாவுடைய காலர் பிடிச்சி அப்படி வெளில தர நிறுத்திடுவார். ஏன்னா இப்போ அவருக்கு கோவம் என்னன்னா, அவங்க அம்மா இறந்ததுவா அவர் தெரிஞ்சிருக்கும், ஆல்ரெடி உங்கள் அப்பா தான் ரீசன் சொல்லிட்டு வச்சு சுகாவையும் கொள்ள ட்ரை பண்ணிக்காருன்னு தெரியுது. இப்போ தான் தெரியுது. அது தெரியும் போது அவருக்கு அவ்வளோ கோவம் வருது. அப்படி இருந்துட்டு காலர் பிடிச்சி எடுத்துட்டு வராங்க. இது அப்படி நியூஸில் வந்துட்டு இருக்கா, எல்லா மீடியாவிலும் நியூஸ் வந்துருக்காங்க. பாரு, ஓன் பையனே அவங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வராருன்னா அப்போ அவர் எவ்வளோ பேர் தப்பு பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்க்குறாங்க. இதை பூசால இருக்க நம்ம ஜிமின் பார்க்குறாங்க நியூஸில். ஜிமின் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குது. இப்போ டே அவங்க அப்பா அரெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரது பார்க்கும்போது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அவங்க அப்பா பண்ண விஷயங்கள் அப்படி இல்லையா, அதுவும் டேவே இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறது பார்க்கும்போது அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஓகே, உனக்கு தேவை தான், நீ எவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுத்துருக்க, ஆனால் அதுக்காகலாம் நான் டே ஒன்றும் பண்ணிக்க மாட்டேன், நீ எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் நீயும் இருக்கா, ஒரு ரீசன் தான் நான் கஷ்டப்பட்டு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. இப்போது அவங்க கிளம்பி பார்க்குறாங்க. இது பார்க்குறப்போ ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம நம்பியூர் வீட்டில் வரைக்கும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஒரு மாதிரி அவங்களுக்கு கோவம் வருது. இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க, நல்ல வேலை அவனே வந்துட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு நல்லது தான் சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்காங்கடா. இப்போ நம்ம ஜேகோ பொண்ணுக்கா அவங்க டேரெக்டாக அந்த இதுக்குள்ளே வராங்கன்னா அவங்களோட மேன்ஷனுக்கு வராங்க. சியோவில் நம்ம நம்பின ஆரம்பம் இருக்காங்களே அங்கே வராங்க. அவங்க வீட்டுக்குள்ளே வரும்போதே சின்ன எப்பவும் போல அழுதுகிட்டே இருக்காங்க. எனக்கு ஜிம்மை பற்றி எதுவுமே தெரியல இல்லையா, அதெல்லாம் ரொம்ப அழுதுட்டு ஒரு மாதிரி இருக்காங்க. இப்போது நம்ம ஜிம்மை பார்த்து நம்ம நம்ஜனை பார்த்து நம்ம ஜேகப் கேட்குறாங்க. நம்ம ஜேகப்பை பார்த்து நம்ஜன் கேட்குறாங்க. ஜேகப் சொல்கிறாங்க, அப்பா சொல்கிறாங்க, என்ன நடக்குது சொல்லி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க சொல்கிறாங்க. இங்கே என் ஜிமின் நீ வந்துட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வர ஐடியாவில் சொல்லி கேட்குறாங்க. அது அப்பா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், அவன் நல்லா தான் இருக்கான், அவன் வரப்பு வருவான் சொல்கிறாங்க. என்னதுக்கு நீ கொஞ்சம் கூட அதை பற்றி யோசிக்கவே சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், அவன் லைஃப் அவன் சரி பண்ணிப்பான் ஓகே சொல்கிறாங்க. இங்கே பாரு, நான் டேங் மன்னிக்க மாட்டேன், டேங் என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோம், உங்கள் அப்பா அரெஸ்ட் பண்ணிட்டு என்னாலும் பண்ணிக்கிட்டோம், ஆனால் டேங்கும் ஜிம்னும் சேர்றதுனால விரும்ப முடியாது சொல்லி கேட்குறாங்க. அங்கே பாருங்கப்பா, நீங்கள் இன்வால்வ் ஆகாதீங்க அந்த விஷயத்தில் ஓகேவா. டே வந்துட்டு ஜிம்னை ட்ரூவாக லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணியிருக்கான். சம் ரீசன்னால வந்து கொஞ்சம் அந்த மாதிரி பண்ண வேண்டியதாக இருந்திருக்கு ஓகேவா. அவன் வந்து லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணியிருக்கான். லவ் பண்ணாமல் இல்லை, அவனுக்கு குழந்தையும் வேணும் ஜிமின் வேணும் ஆசைப்பட்றான். கண்டிப்பாக அதை அவங்க சரி பண்ணிப்பாங்க. அவங்க லைஃப்பில் நம்ம தலையிட வேண்டாம், அவங்களே ஒன்றே சரியாயிடுவாங்க. விஹானுக்கு எப்படி பார்த்தாலும் டே தானே அப்பா, விஹானுக்கு ஒரு அப்பா வேணும் இல்லை, நம்ம ஜிமினுக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் வேணும் இல்லை, அந்த விஷயத்தில் தனியாக கஷ்டப்படுமா சொல்லி கேட்குறாங்க. ஆனால் நம்பியிருக்கிற விருப்பம் இல்லை, ஆனால் சொல்கிறாங்க பாருங்க சொல்லிட்டு நம்ம இப்போ நம்ம சுகாவை பார்க்குறாங்க. ஏன்னா டே வந்துட்டு நம்ம சுகாவோட தம்பி இல்லையா, டே தப்பாக பேசுவோம், சுகாவோட ஃபேஸ் கொஞ்சம் மாறுது, அவங்க லைஃப் அதை சரி பண்ணிடுவாங்க ஓகேவா, அவங்க சரி பண்ணிப்பாங்க, நீங்கள் அதை தலையிட வேண்டாம் அப்படி சொல்லிட்டு சுகா வாசர் கூட்டிட்டு போயிடுறாரு. இப்போது நம்ம ஜிமின் சைடு பார்க்கலாம்டா. ஜிமின் எப்படி வந்து கொஞ்சம் டேஸ் போயிட்டு இருக்கேன். நம்ம டேவோட அப்பா அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஜிமின் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. இனிமேல் நம்ம குழந்தைக்கு நம்மளுக்கு எந்த ஆபத்தில் சொல்லிட்டு கொஞ்சம் நிம்மதியாக இருக்காரு. அப்போ ஒன் ஃபைன் டே நம்ம ஜிமின் வீட்டுக்கு
ஜிமின் வீட்டில் ஜங்குக்கு பேபி 3 பேர் விளையாட்டுருக்காங்க. அந்த பேபி சிட்டர் 4 பேரும் ஒரு மணி கூட்டம் விளையாட்டுருக்காங்க. இதை என்னும் அப்படியே சோஃபாவில் உட்காந்து பார்த்துருக்காரு. அவருக்கும் ஜலசாக இருக்குது. ஏன் நான் பார்க்கறதுக்கு நம்ம ஜங்குக்கும் ஜிமினும் விளையாட்டுருக்கு அந்த பேபி கூட விளையாடுறது பார்க்க ஒரு பேரண்ட்ஸ் மாதிரியே இருக்குது. பேபிக்கு பேரண்ட்ஸ் மாதிரி விளையாடிட்டு இருக்கா. அவங்க பார்க்க ஜலசாக இருக்குது. இவங்களை பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது சொல்லிட்டு இந்த ட்ராமா என்ன பார்க்க முடியாது சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போது நம்ம ஜங்குக்கு பார்க்குறாங்க இந்த இங்கே பார்த்து சொல்லிட்டு ஹேண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏன்னா ரொம்ப நேரமாக அவர் நம்மளை பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு புரியுது. அவர் பார்த்துருப்பாரு. பார்த்தா அவர் பாட்டுக்கு அப்படியே இருக்காரு. இங்கே பாரு சொல்லிட்டு கிட்ட வந்து சொடக்கப்படுறாரு. முன்னாடி வந்துட்டு என்னங்க பாரு எதுக்கு என்கிட்ட இவ்வளோ தூரம் அந்த கிட்ட வந்து உட்காந்துருக்க தள்ளி போக சொல்லிட்டு நம்ம என்ன சொல்ல அதை நான் கேட்கணும். எதுக்கு இவ்வளோ நேரம் எங்களை பார்த்துட்டு சொல்கிறாங்க. எதுவும் ஒன்று சொல்கிறாங்க. ஆமாம் எதுக்கு என்ன நேரம் இவ்வளோ நேரம் எதுக்கு என்ன பார்த்துட்டு இருந்தேன் சொல்லி கேட்குறாங்க. இப்போ என்ன நினைக்கிறாங்க, ஜிமின் இடத்துல நான் இருக்கணும் எனக்கு ஆசை. அந்த பேபி என்னோட பேபியாக இருக்கணும். நான் உன்னோட ஒய்ஃபாக இருக்கணும். நம்ம ஒரு ஃபேமிலி இருக்கணும் எனக்கு ஆசை. ஆனால் அது எல்லாமே வேறு மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஜிமினோட ஃப்ரெண்டு தான் சொல்லிட்டாலும் உங்கள் 2 பேரும் ஒன்றா பார்க்கும்போது ஏதோ நீங்கள் ஒரு பேரண்ட்ஸ் நீங்கள் அந்த குழந்தைக்கு பேரண்ட்ஸ் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க என்ன அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ அது ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சொல்லிட்டு நான் ஒன்றும் பார்க்கல. நான் விகானை பார்த்து சொல்கிறாங்க. விகானியா ஆமாம் நான் விகானை பார்த்து சொல்கிறாங்க. நம்ப முடியல சொல்கிறாங்க. நீ நம்ப நம்பட்டி போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி இருக்காரு. ஏன் ஒரு மாதிரி இருக்க சொல்கிறாங்க. பின்ன நீ தான் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் சொல்கிறாங்க. நான் ஒன்று ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஆமாம் நீ தான் என்ன வெளில கூட்டிட்டு போக மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாரு உன்னோட அப்பாவை தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. உன்னோட அப்பாவோட எனிமிஸ் யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் அட்டாக் பண்ணுவாங்க. ஓகேவா அந்த ரீசனுக்காக மட்டும் தான் வச்சிருக்காங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்கோ என்னமோ அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே அதை விடு. அப்போ ஜிம்மில் நீ ஆஃபீஸ் போகிறீங்களா என்ன ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. என்ன ஒன்றே சொல்லிட்டு ஆமாம் நீ ஜிம்மில் கூட்டிகிட்டு போகிறல என்னையும் கூட்டிகிட்டு போ சொல்கிறாங்க. நானும் வரவங்க கூட அப்படி சொல்கிறேன். இப்போ என்ன பார்க்குறாங்க ஷாக்காக இருக்குது. நம்ம ஜவுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. ஏன்னா என்னும் எப்படின்னா ரொம்ப ரொம்ப ரிச்சாக வளர்ந்த பையன். என்னும் வந்து ஒரே பையன் அவங்க வீட்டுக்கு ரொம்ப செல்லம் துருத்துருன்னு அப்படியே ஒரு இடத்துல நிற்க மாட்டார். எப்போதான் ஃப்ரெண்ட்ஸு ட்ரிப்பு பார்ட்டி சொல்லிட்டு அப்படி என்ஜாய் பண்ண ஒரு பர்சன். அவருக்கு ஜாப் இதெல்லாம் என்னென்னு கூட தெரியாது. அந்த மாதிரி ஒரு வளர்ந்த பையன். இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறேன் இவனா அப்படி பேசலாம் சொல்லிட்டு பாரு ஜிமின் பார்க்குறேன் அப்படி இருக்கா. ஆனால் ஜிமின் ஒர்க்கில் அப்படி இருப்பான். நீ என்ன ஒர்க்காக பண்ணுவோம் சொல்லி கேட்குறாங்க. என்னை கூட்டிகிட்டு போ நானும் பண்ணுவேன் நானும் கற்றுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் எல்லாம் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இப்போ நம்ம ஜங்கு லைட்டாக ஸ்மெல் பண்ணுறாங்க. சரி ஓகே சொல்லிட்டாங்க. இப்போது இன்னும் தான் சரி ஓகே நான் ஏன் ரூமுக்கு போகிறேன் சொல்கிறாங்க. இந்த ட்ராமா நம்மளை பார்க்க முடியும் சொல்லிட்டு ரேஞ்சு போயிடாரு. அவருக்கு வந்து பாசிட்டிவ் ஆகுது. இப்போது அங்கேருந்து போகிறப்ப போயிட்டு ஒரு விண்டோஸ்குள்ளே நிற்கிட்டு ஒரு வருஷத்தை யோசிச்சு பார்க்குறாங்க. நம்ம என்னுக்கும் ஜங்குக்கும் ஒரு மேரேஜ் அரேஞ்ச் ஆகிருக்கோம். ஓகேடா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவங்க 2 பேருக்கும் ஒரு மேரேஜ் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். தாய்லாண்டில் நம்ம என்னோட அப்பா ஒரு பெரிய மாஃபியாடா. அவங்க வந்துட்டு நம்ம ஜங்கு வந்து ரொம்ப வருஷமாக தெரியும். ஜங்குக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்பார் பிஸ்னஸில். நம்ம ஜங்கோட என்னோட அப்பாவுக்கு அதனால் அவருக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் டீலாகவும் இவர்கிட்ட வச்சுருப்பாரு. மேரேஜ் பண்ணி வச்சா பையனை ஹாப்பியாக இருந்திருப்பா அப்படின்னு நினைப்பாங்க. ஜங்கு பார்த்தோன்னு என்னுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னும் பார்க்கும்போது ஜங்குக்குமே பிடிச்சிருந்துருக்கும். 2 பேரும் பார்க்கறது நல்லா அவ்வளோ அழகாக இருப்பாங்க. அவருக்கு குறைஞ்சவர் இல்லை. அவர் ரொம்ப அழகாக டேலண்டடாக எல்லா விதமான டேலண்ட்டும் இருக்கும். சேம் டைம் துருத்துருந்து ரொம்ப நல்லா பர்சனாக இருப்பார். நம்ம ஜங்கு மேரேஜ் பண்ணிக்கலாம் நினைக்கிறாங்க. என்னும் பொறுத்த வரைக்கும் அப்பா வந்து பிஸ்னஸ் டீலுக்காக தான் ஜங்கு வந்து மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க நம்மளுக்கு. நம்ம அதனால தான் ஜங்கு மேரேஜ் ஓகே சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் வேண்டாம். நம்ம வந்து ஒரு பர்சன் லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த பர்சன் கூட ஹாப்பியாக வாழ முடியும். லவ்வில் ஒரு லைஃப்பில் செட் ஆகாது. அவன் எவ்வளோ அழகாக இருந்தால் என்ன பிரயோஜனம். நம்ம லவ் பண்ணாமல் மேரேஜ் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன வாழ்க்கையை வாழ போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம மேரேஜ் டே அன்னைக்கு அதுவும் அந்த வெட்டிங் ஸ்டேஜுக்கு வந்துட்டு மேரேஜ் வந்து நிப்பாட்டிடுறாரு. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. அவர் எதுவுமே சொல்லாமல் ஸ்டேஜ் இறங்கிறாங்க. நம்ம வந்து தப்பாக புரிஞ்சுட்டா இறங்கிருப்பாரு. இப்போ நினச்சி பார்க்குறாரு நான் எனக்கு தப்பு பண்ணிட்டேன்னா நான் மட்டும் அன்றைக்கி தப்பு பண்ணாமல் இருந்தேன்னா இன்றைக்கி நம்ம ஒரு ஃபேமிலி வந்துருப்போம்ல அழகா நீனா நம்மளுக்கு ஒரு குழந்தை. ஏன்னா ஜங்குக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம என்னுக்கு. எனக்கு ஒன்று நான் மிஸ் பண்ணுறோன்னு தோணுது. நீ இந்த பேபியை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிற. ஏன்னா அது ஜிம்மோட பேபி அப்படி தானே அதெல்லாம் நல்லா பார்த்துக்கிற. நம்மளுக்கு மேரேஜ் ஆகிட்டு ஒரு பேபி பிறந்தா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்போ நான் மிஸ் பண்ணிட்டேன். எனக்கு இப்போ ஒரு சான்ஸ் இருக்குல்ல. இப்போ நீ மேரேஜ் பண்ணிக்கல. இப்போ நீ சிங்கிளாக தானே இருக்க தனியாக தானே இருக்க. இவ்வளோ டேஸ் தனியாக இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை சொல்லி பார்க்குறாங்க. அப்போ எனக்கு ஒரு சான்ஸ் இருக்குது தானே சில பேர் இன்னும் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே டேஸ் போயிட்டே இருக்குடா. இப்போ நம்ம ஜிமினுக்கு தான் இன்னும் ஒன் டே ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. எப்படின்னா ஒரு நோட்டீஸ் மாதிரி வருது. ஒரு கோர்ட்லேருந்து ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு. இப்போ அந்த செக்ரட்டரி வந்து கொடுக்குறாங்க. சார் இருந்தாங்க சொல்கிறாங்க. என்னதான் சொல்லி கேட்குறாங்க. இது ஜிமின் சாருக்கு வந்துருக்க சொல்கிறாங்க. சரி ஜிமின் என்ன சொல்லிட்டு கிட்ட வந்து பார்க்குறாங்க. ஜிமின் ஓப்பன் பார்த்தா ஜிமினுக்கு ஒரு டேஸ் வருது. இப்போ ஏன் ஜேக்கு எப்படி இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜேக்கு வாங்கிட்டு வந்து பார்த்தா நம்ம டே தான் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. நம்ம ஜிமினும் பேபியும் அவர்கிட்ட வேணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன் ஜவுக்கு அவன் அந்த மாதிரி இருக்கான். ஆனால் ஹாப்பியாக இருக்கக்கூடாது லைஃப்பில். அவன் எப்போ ஹாப்பியாக இருக்க விட மாட்டான் சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜவுக்கு அது பார்க்க கஷ்டமாக இருக்கு. அவருக்கு ஒன்றும் இல்லை நம்ம பேச சமாளிச்சிக்கலாம் எதுக்கு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அதை சொல்கிறாங்க பாரு ஒன்றும் இல்லை நம்ம சரி பண்ணிக்கலாம் சொல்லி கேட்குறாரு. இந்த விஷயம் வந்துட்டு நம்ம ஜவுங்க நம்ஜனுக்கு தெரிய வருது. ஏன்னா அவங்க ஜிமின் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க. வாட்ச் பண்ணி தான் இருக்காங்க. இப்போ அந்த விஷயம் அவங்களுக்கு தெரிய வருது. நம்ஜனுக்கு ரொம்ப கோவம் வருது. டேங்கன்னா தான் நினச்சிட்டு இருக்கான். என் பையன் லைஃப்பில் ஹாப்பியாக இருக்க விட மாட்டான். நான் பேபி கூட தான் இப்போ ஜிமின் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கான். இப்போ எதுக்கு பேபி வேணும்னு சொல்லிட்டு கோர்ட்டில் போய் கேஸ் போட்டிருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் மேலே எதுக்கு அவங்க கேஸ் போட்டிருக்கான்னு சொல்கிறாங்க. ஜெகு பார்க்குறாங்க. பாருங்கப்பா அவன் ஜிமின் மேலே மட்டும் ஜிமின் மேலே பேபி ஒன்று கேஸ் போடல. அவங்க 2 பேரும் வேணும் தான் கேஸ் போட்டிருக்கான்னு சொல்கிறாங்க. ஜிமின் தான் விருப்பம் சொல்கிறாங்க. அங்கே பாருங்க அவங்க 2 பேர் லவ் பண்ணி ஒன்றா மேரேஜ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா கண்டிப்பாக அவங்களுக்கு மனசுக்குள்ள பாசம் இருக்கும். அப்படி இருந்தாலும் அவங்க பேசி அவங்களே சரி பண்ணிக்கணுமே தவிர நம்ம யாரும் இன்வால்வ் ஆகக்கூடாது. ஓகேவா நீங்கள் விட்டுருங்க. அது அவங்க பிரச்சனை சரி பண்ணிப்பாங்க சொல்கிறாங்க. நம்ஜன் பார்க்குறாங்க. நீ எதுக்கு அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற டேக்கு சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜெகப் சொல்கிறாங்க. ஏன்னா நான் வந்துட்டு ஜெகப் நம்ம நம்ஜனோட அப்பா ஜெகப்போடைய சுகாவோட அப்பா அந்த மாதிரி ஆகிறதுக்கு டே தான் ஹெல்ப் பண்ணாங்க சொல்லிட்டு என்னதுக்கு. ஆமாம் அவங்க கம்பெனியில் அந்த
மாதிரி ஆகிறதுக்கு அவங்கள பற்றி உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு டே தான் ஹெல்ப் பண்ணாங்க சொல்கிறாங்க. இது பார்க்குறப்ப ஹெல்ப் பண்ணா சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெகோ பார்க்குறாங்க பாருங்கப்பா, ஜிம்மின் லைஃப் கண்டிப்பாக ஜிம்மின் பார்த்துப்போம் ஓகேவா. அவன் நம்மகிட்ட இது வரைக்கும் எதுக்கும் வரல, ஹெல்ப் பண்ணுங்க இந்த மாதிரி பிரச்சனை சொல்லிட்டு எதுவும் சொல்லலை, அவன் லைஃப் அவன் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. ஆனால் அந்த பக்கம் நம்பிச்சிருக்கு விருப்பம் இல்லை. இந்த பக்கம் ஜிமினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இப்படி பண்ணுறானே சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. சரி ஓகே சொல்லிட்டு நம்ம ஜேகே தான் அங்கே பாரு கோர்ட்டில் பார்த்துக்கலாம் ஓகேவா, ஒன்றும் ஃபீல் பண்ணாதான் நம்ம பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. சரிட்டு இப்போ ஒரு ஹியரிங் வருதுடா பூசான் கோர்ட்டில். இப்போ நம்ம ஜிமின் அவர் பேபி சிட்டர் எல்லோரும் இருக்காங்க, ஜவுக்கு எல்லாருமே இருக்காங்க, இந்த பக்கம் டே இருக்காங்க. இப்போ ஜிமின் வந்து கரெக்டாக அந்த இதில் நின்றுட்டுருக்காருடா, அந்த கூண்டுக்குள்ளே அதை நிற்கிறாங்க, இந்த பக்கம் டே நிற்கிறாங்க. இப்போது அந்த ஜட்ஜி கேட்குறாங்க, சொல்லுங்கள் உங்களுக்கு எதுக்காக டிவோர்ஸ் வேணும், மேரேஜ் ஆகிட்டு 1 month தான் சேர்ந்து வந்துருக்கீங்க, அதுக்குள்ளே எப்படி டிவோர்ஸ் கேட்குறாங்க. அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு 6 month தான் சேர்ந்து வாழ்ந்துருக்கணும், சேர்ந்து வாழ்ந்து உங்கள் 2 பேருக்கு மனசு விட்டு பிடிக்கல, உங்கள் 2 பேரால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னா தான் நீங்கள் டிவோர்ஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் இல்லை மேம் எனக்கு இவன் தான் 1 month ஒரு மந்த்ல விட்டு ஓடி போயிட்டான்னு சொல்லி கேட்குறாங்க. பட் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படி என்ன சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் இவன் என் கூட 1 month கூட இல்லையே, இவன் தான் சீட் பண்ணிட்டானே, இவன் இப்படி தானே லவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் அவர் லைஃப் நடந்ததெல்லாம் சொல்லிடுறாரு ஜட்ஜிக்கிட்ட. இவன் இந்த சீட் பண்ணுறதுக்காக தான் வந்தான், என்ன லவ் பண்ணுற பேரில் சொல்லிட்டு என் ஃபீலிங்ஸோட விளையாட்டு போயிட்டான் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்ல. இப்போ ஜட்ஜ் பார்க்குறாங்க என்ன சொல்கிறாங்க இவங்க சொல்லி கேட்குறாங்க. இல்லை மேம் நான் வந்துட்டு லீகலாக மேரேஜ் பண்ணியிருக்கேன், நான் வந்து ஃபேக்காக மேரேஜ் பண்ண, நான் ட்ரூவாக லவ் பண்ணேன், சுச்சுவேஷன் என்ன அப்படி மாற்றிருச்சு, மற்றபடி நான் வந்து தப்பான இன்ட்ரெஸ்டெல்லாம் போகலை, நான் பண்ண விஷயங்கள் தப்பாக இருக்கலாம், ஆனால் நான் வந்துட்டு அவங்ககிட்ட தப்பாக நடந்துக்கல. இப்போவும் என்னோடய ஒய்ஃபை தான் நான் பார்த்தேன், நான் மேரேஜ் பண்ணியிருக்கேன், கவர்மெண்ட்டில் நான் வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், நீங்கள் பாருங்கள் சொல்லிட்டு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, அதெல்லாம் ஒரிஜினலாக இருக்குது. அவங்க பார்க்குறாங்க இவங்க உங்கள் ஒரிஜினல் மேரேஜ் பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. அவ்வளோ நடிப்பு ஃப்ராடு பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்லிட்டே பார்க்குறாங்க. பாரு மரியாதை பேசு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்ல ஜட்ஜி பார்க்குறாங்க. 2 பேரோட சண்டையை பார்த்துட்டு இங்கே பாரு எனக்கு வேணாம், எனக்கு டிவோர்ஸ் கொடு ஓகேவா, உங்ககிட்ட நான் வாழ மாட்டேன், உன்ன மாதிரி பசங்களை சேர்ந்து வாழ முடியாது, எனக்கு நான் என் பேபி நாங்கள் 2 பேரும் தான் வாழ்வோம், எங்கள் லைஃப்பில் வரவே கூடாது, நீ விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜிமின் சொல்ல. இந்த பக்கம் கண்டே பார்க்குறாங்க உன்னை அப்படின்னு விட்டு கொடுக்க முடியாது, எனக்கு நீயும் வேணும், எனக்கு பேபி வேணும் சொல்லிட்டு அவர் சொல்ல. இப்போ நம்ம ஜட்ஜி மேம் பார்க்குறாங்க இவங்க 2 பேர் பேசுகிற கான்வர்சேஷன் பார்த்துட்டு அவங்க புரிஞ்சிருச்சு என்னன்னா 2 பேரும் பயங்கர லவ் பண்ணுறாங்க. இவரும் அவர் லவ் பண்ணுறாரு, அவரையும் லவ் பண்ணுறாரு, ஆனால் ஈகோ தடுக்குது. ஏன்னா நம்ம ஜிமினுக்கு ரொம்ப ஈகோ தடுக்குது ஜிட்டேவை அக்செப்ட் பண்ணிக்கவும் மன்னிக்கவும், ஏன்னா அவர் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்காரு இல்லையா, அதனால தான். இப்போ ஜட்ஜ் மேம் பார்க்குறாங்க இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு பேபி பற்றி பேசாதீங்க, இப்போ ஃபஸ்ட்டு உங்கள் 2 பேரை பற்றி பேசலாம் ஓகேவா. ஏன்னா நீங்கள் 2 பேரும் ப்ராப்பராக டிவோர்ஸ் அப்ளை பண்ணணும். ஒருத்தவங்க மட்டுமே கேட்குறீங்கன்றதுக்காக டிவோர்ஸ் கொடுத்துட முடியாது. 2 பேரும் மியூச்சுவலாக டிவோர்ஸ் கேட்டால் மட்டும்தான் எங்கள் 2 பேரும் நாங்கள் சேர்ந்து வாழ்ந்து பார்த்தோம், எங்களுக்கு பிடிக்கல, அதனால் நாங்கள் பிரிகிறோம், நீங்கள் 2 பேரும் சேர்ந்து கேட்டால் தான் நாங்கள் டிவோர்ஸ் கொடுக்க முடியும் மியூச்சுவலாக. இப்போ நீங்கள் மட்டும் தான் வேணும் கேட்குறீங்க, அவரும் கூட வாழணும்னு நினைக்கிறாரு, உங்கள் பேபி அவரும் நீங்கள் அவர் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. அப்படி இருக்கும்போது நீங்கள் அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் 6 months சேர்ந்து வாழாத யாருக்கும் நாங்கள் டிவோர்ஸ் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் மேம் சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க என்னதுக்கு. ஆமாம் கண்டிப்பாக நீங்கள் 6 month கம்பல்சரி வாழ்ந்தே ஆகணும். அந்த 6 month நாங்கள் சேர்ந்து ஒரே வீட்டில்னா என்ன ஏமாற்றிட்டு போயிட்டு நீங்கள் வேறு ஒரு வீட்டில் இருந்துட்டு 6 month ஆஃப்டர் வந்து டிவோர்ஸ் கேட்டால் அப்படி தரமாட்டேன். ஒரே வீட்டில் ஒன்றா வாழ்ந்துடும், ஒன்றா வாழ்ந்து பார்த்து உங்கள் பேபி நீங்கள் 3 பேர், நீங்கள் உங்கள் பேபி 3 பேர் சேர்ந்து வாழ்ந்து உங்களால் பிடிக்கல, உங்களால் வாழவே முடியாது சொல்லிட்டு 6 month ஆஃப்டரோ இல்லை 1 year ஆஃப்டரோ நீங்கள் வந்து கேட்டால் மட்டும்தான் நான் டிவோர்ஸ் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜட்ஜ் மேம் சொல்கிறாங்க. இது பார்க்குற ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது என்னதுக்கு. ஆமாம் அதான் ரூல்ஸ் வந்து நாங்கள் அப்படி தான் ஃபாலோ பண்ணுவோம். 1 month மட்டும் வாழ்ந்துட்டு பேபி பெற்றுட்டு இப்போ வந்து என்னால் வாழ முடியாது சொன்னால் அது எப்படி, அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது ஓகேவா. அவருக்கு ஃபீலிங்ஸ் இருக்கும் இல்லையா, நீங்கள் அவருக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். 2 பேரும் விட்டு கொடுத்தா டிவோர்ஸ் சொல்லி டக்குன்னு கேட்டதும் தூக்கி கொடுக்க முடியாது. உங்களுக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் சேர்த்து வச்சு பார்ப்போம் ஓகேவா. அதுக்கப்புறம் உங்களால் முடியல, உங்களால் ஒரு கடத்துக்கு மேலே சேர்ந்து இருக்கவே முடியாது, இவங்களால் வாழ முடியாது எங்களுக்கு தெரிய வந்தால் தான் நாங்கள் வந்துட்டு உங்களை வந்து டிவோர்ஸ் பண்ணி கொடுப்போம். அதை விட்டு சும்மா நீங்கள் கேட்குறீங்க தூக்கிட்டு விட முடியாது. ஒரு ரிலேஷன்ஷிப்பை தூக்கி போடுறது ரொம்ப ஈஸி, ஆனால் அந்த ரிலேஷன்ஷிப்பை சேர்த்து வைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஓகேவா சொல்கிறாங்க. இப்போது ஜிம்முக்கு புரியுது, ஆனால் எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு சொல்கிறாங்க. சரி ஓகே நீங்கள் 6 months சேர்ந்து வாழுங்க அப்படி சொல்கிறாங்க. 6 month சேர்ந்து வாழ்ந்து பாருங்கள், 1 year அதுக்கப்புறம் உங்களால் முடியலன்னா நானே வந்துட்டு உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுக்குறேன். அப்படியே அதுக்கு முன்னாடி வரைக்கும் டிவோர்ஸ் வந்துட்டு கொடுக்க முடியாது. இங்கே வேறு எந்த சர்ச்சுக்கு போனாலும் எந்த கோர்ட்டுக்கு போனாலும் உங்களுக்கு கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் நான் வந்துட்டு அடிக்கடி பார்த்துட்டு தான் இருப்பேன், நீங்கள் ஒன்றா இருக்கீங்களா அப்படி சொல்லிட்டு நான் எங்கள் சைடில் ஒரு பர்சன் வச்சு பார்த்துட்டு தான் இருப்போம். நீங்கள் எங்களை வந்து ஏமாற்ற முடியாது, எங்களையும் சேர்ந்து கோர்ட்டையும் சரி இந்த சட்டத்தையும் சரி உங்களால் ஏமாற்ற முடியாது சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. சரி ஜிமினும் சரி ஓகே சொல்லி கீழே இறங்கிறாங்க. 2 பேர் கீழே வராங்க. ஜிமின் டே பார்த்து மறைக்கிறாங்க. இப்போ ஜிமின் வெளில வர ஜிமின் அந்த பேபி சிட்டர் பேபி 3 பேர் வெளில வந்து பார்த்தா அவ்வளோ பெரிய லக்ஸரியான ஒரு கார் நிற்கிது, ரொம்ப அழகாக ராயல் மாடலில் அவ்வளோ அழகாக இருக்கு. ஜிமின் பார்க்குறாங்க இது சொல்லி யாரோட கார் சொல்லி பார்க்குறாங்க. இப்போ ஒரு டிரைவர் நாங்கள் சார் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே தான் அங்கே பாரு காரில் ஏற சொல்கிறாங்க. என்னன்னு ஆமாம் இப்போ நீ என் கூட தான் இருந்தாகணும் ஓகேவா, நீ பேபி என் கூட தான் இருக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி வேறு வழியிலேயே இருந்து நாங்கள் சொல்லிட்டு பார்க்குறாங்க. நீ போயிட்டு உங்கள் லக்கேஜெலாம் எடுத்துக்கிட்டு சிவிலுக்கு வரேன், நான் சொல்கிற அட்ரஸ்க்கு இவங்க வந்து கூட்டிகிட்டு போவாங்க அந்த காரில் ஓகேவா, நீ அங்கே ரீச் ஆகிறேன், என்னோட ஒர்க் இருக்குது, என்னோட ஒர்க் முடிச்சு நான் வரேன் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க எங்கே போகிறான்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. நான் கொஞ்சம் மிலிட்டரி ஆஃபீஸர் வரைக்கும் போகிறேன் ஓகேவா, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் முடிச்சுட்டு வரேன், நீங்கள் போய்ட்டு அந்த வீட்டில் ஸ்டே பண்ணிடுங்க சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இப்போ நம்ம ஜிம்மின் வந்து பேபிசிட்டு வந்து காரில் ஏறி உட்காராங்க. அவ்வளோ லக்ஸரியான கார். அந்த கார் டேரெக்டாக நம்ம ஜிம்மோட வீட்டுக்கு தான் போதா, நம்ம ஜங்குக்கு கூட இருக்கார் இல்லையா அந்த வீட்டுக்கு தான் போகிறாங்க. இப்போ ஜிம்மின் பட்டி லக்கேஜில் பேக் பண்ணால் ஜவுக்கால தாங்கிக்க முடியல. ஏன்னா இது வரைக்கும் நம்ம ஜிம்மினும் பேபி தான் ஜங்குக்காக ஒரு கம்ஃபர்ட் ஜோனாக இருந்திருப்பாங்க. இப்போ அவர் ரொம்ப ஹாப்பியாக இருந்து பேபியும் நம்ம ஜிம்மினும் தான் அந்த வீட்டில் இப்போ தான் என்ன வந்திருக்காங்க, பேபி சிட்டெல்லாம் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி
ஜங்குக்கு, பேபி 3 பேர் தான் இருப்பாங்க. அது ரொம்ப அழகா இருந்திருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் 8 மந்த்ஸ் நம்ம ஜங்க் வந்து ஜிமின் வந்து கூட வச்சிருக்காரு ஓகேவா. அதை நினைக்கும்போது ஒரு மாதிரி இருக்குது, அவ்வளோ அழகாக இருந்திருக்கும். இப்போ சடனாக விட்டு போகிறாங்களுக்கு அவரால் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இப்போ ஜிமினும் ஜேகே ஹக் பண்ணுறாங்க. பாரு ஜங்குக்கா, எப்போவும் நீ தான் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஓகேவா. எனக்கு ஒரு பெஸ்ட் சோல்னால் அது நீ மட்டும் தான், வேறு யாரும் உன்னோட பிளேஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. எனக்கு ஒரு கஷ்டம்னா உங்ககிட்ட தான் வரும் ஓகேவா. நீ உனக்கு எதாவது சொல்லலாம் டக்குன்னு என்கிட்ட சொல்லலாம் ஜங்கான, வேறு யாரும் தேடி போக மாட்டேன். எப்போவுமே எனக்கு எந்த கஷ்டம் தான் நான் உங்ககிட்ட தான் இருப்பேன் சொல்லிட்டாங்க. இப்போ நீ டேக் கூட தானே போக சொல்லிட்டாங்க. பாரு நான் போகிறேன்னா டிவோர்ஸ் வேணும் எனக்கு ஓகேவா. அவனால் மன்னிக்க முடியாது, அவங்க கூட சேர்ந்து வாழவும் முடியாது அப்படி சொல்லிட்டாரு. மனசுக்குள்ளே அவருக்கு ஒரு ஆசையே இருக்குது. ஏன்னா டே கூட மறுபடியும் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ஆசை இருக்குது. வெளில ஈகோ தடுக்குது. அவருக்குமே இப்போ ஜட்ஜ் வந்து சேர்ந்துருக்க சொல்லிட்டு ரொம்ப ஆசை தான். ஆனால் அவருக்கு வெளில காட்டிக்காமல் இருக்கார். அவ்வளோதான். இப்போது ஜங்க் கூட சொல்கிறாங்க, நான் வந்து டிவோர்ஸ்க்காக தான் போகிறேன், நான் போய்ட்டு அங்கே போய் இருந்துட்டு டிவோர்ஸ் வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ ஜங்கு எதுவும் சொல்ல மாதிரி ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ பேபி தூக்கி ஜங்கு தான் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. பேபி ஜங்குடைய ஷர்ட்டை பிடிச்சிக்குது. அது ஒரு 8 months பேபி ஜங்கோட கால் ஷர்ட்டை போட்டுக்கிட்டு மாமா மாமா அப்படிங்குது. அது க்யூட்டாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஜங்கு அப்படியே டைட்டாக ஃபேஸை ஃபுல்லாக பேபியை ஹெஸ் பண்ணுறாரு. அவருக்கு கொடுக்க மனசே இல்லை, அப்படி இருக்காரு. அப்படியே அழுகே வருது. என் ஜிமின்னு சொல்லிட்டாங்க, சொல்லி ஜங்குக்கு சொல்கிறாங்க, ஏன்னா நாங்கள் வர முடியாது சொல்லி கேட்குறாங்க. ஒரு மாதிரி இருக்காது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கும் சரி பத்திரமா போயிட்டு வா சொல்லிட்டாங்க. ஓகே நீ வந்து சேஃபாக உனக்கு என்னென்ன எனக்கு கால் பண்ண சொல்கிறாங்க. நான் கால் பண்ண ஜங்கா, எனக்கு ஏதோ ஒன்று ஃபஸ்ட்டு ஒன்று தான் நான் ஷேர் பண்ணுவோம் ஓகேவா சொல்கிறாங்க. நான் போயிட்டு வரேன், நீ பத்திரமா இரு சொல்லிட்டு இப்போ நம்ம பேபி சிட்டர் நம்ம ஜிம்மின் பேபி 3 பேர் இந்த காரில் ஏறிட்டாங்க. அப்படியே கார் மூவ் ஆகுது. நம்ம ஜங்குக்குலாம் ரொம்ப டியர்ஸ், அவரால் தாங்கிக்க முடியல இந்த மாதிரி பேபி விட்டுட்டு போகிறது. ஏன்னா பேபி கூட ரொம்ப ஜிம்மின் பிரியிறது கூட ரொம்ப கஷ்டமாக இல்லை, பேபி பிரிஞ்சது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உள்ளே வந்துட்டு அப்படியே ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ என்ன பார்க்குறாங்க, என்ன வந்துட்டு அப்படியே காலை லைட்டாக உதக்கிறாரு. ஜிம்மின் ஜங்க் பார்க்குறாங்க, என்ன அப்படி கேட்குறாங்க. இப்போ எதுக்காக நீ எடுத்துகிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. அவன் வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் திடீர்னு போயிருக்கான் சொல்கிறாங்க. என்னன்னு இருக்கு இங்கே பாரு, நான் ஏற்கனவே நினச்சேன் இவ்வளோ அழகான ஒரு ஒய்ஃபு இவ்வளோ அழகான ஒரு குழந்தை விட்டுருந்துட்டே எப்படி தான் ஏமாத்தான்னு சொல்லிட்டு எவ்வளோ டைம் வருத்தப்பட்டிருக்கா. இப்போ அவங்களே வந்து சேர்ந்து வாழ்றதுக்கு கடவுள் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க சரியா. அது கோர்ட்டு மூலியமா இப்போ அவங்க அங்கே ஒன்றா இருக்கட்டும், அப்போ தானே உங்கள் லைஃப் வாழ முடியும். ஜிம்மில் அப்படி இருக்க முடியுமா, இல்லை பேபி தான் அப்பா இல்லாமல் இருக்க முடியுமா சொல்லிட்டு நம்ம என்ன கேட்குறாங்க. அவனை உங்க கூடவே இருக்க முடியும் சொல்லி கேட்குறாங்க. அவன் ஃப்ரெண்டு தானே, எப்போ அவன் ஃப்ரெண்டு தானே, இல்லை அவன் என்னை விட்டுட்டு போயிட்டானே, அவனுக்கு ஒரு லைஃப் விடேஸ் அவன் கூட இருந்தான், இப்போ அவன் லைஃப் தேடி போயிட்டான்னு சொல்கிறாங்க. பாரு அவனை விட்டுட்டு போகல, அவனுக்கு லைஃப் தேடி போயிருக்கான் ஓகேவா. அவன் ஃப்ரெண்டு தானே, இப்போ அவன் ஃப்ரெண்டு அவன்கிட்ட சொன்னால எந்த கஷ்டம் மட்டும் தான் சொல்லிட்டு அவன் வந்து அவன் மனசு ஒரு நல்ல பிளேஸ் கொடுத்துருக்கான். அவனுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுற பிளேஸை அது எதுக்கு நீ நினைக்கிற சொல்கிறாங்க. எனக்கு அது புரியுது, எனக்கு ஜிமின் போனது கூட ஜிமினு போனது கூட ஏற்றுக்கிறேன், ஆனால் விகான் போனது தாங்கிக்க முடியும் தெரியுமா. எல்லாரும் அப்படி தான் ஒன் டே விட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் ஏன் அவனை விட்டு போகிறன்ற மாதிரி அவர் பார்த்துட்டு இருக்காரு. அப்போல்லாம் அவனை விட்டு யாரும் போகல, எல்லாம் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. சரி அவங்க 2 பேர் போனதுக்காக அழுறே, நான் போனால் அழுது பேச சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்குறாங்க, நீயும் அவங்களுக்கு ஒன்றா சொல்லி கேட்குறாங்க. என்னத்துக்கு நீயும் அவங்களுக்கு ஒன்றா, அவங்க 2 ஃபேமிலி எனக்காக எல்லாமே ஒரு ஃபேமிலி லவ்னா எனக்கு அவங்க வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சு தெரியுமா. ஜிமின் டைமுக்கு நீ சாப்பிட்டேன்னு கேட்பான், அது எவ்வளோ ஆசையாக இருக்கும் தெரியுமா, எவ்வளோ கேரிங்க கேட்பான் தெரியுமா. நீ சாப்பிட்டியாச்சு அவங்க சொல்லி கேட்பான், நல்லா பார்த்துப்பான். அப்புறம் பேபி என் கூட விளையாடும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் தெரியுமா. எனக்குன்னு உலகமே இருந்துச்சு. அவங்க 2 பேர் அந்த வீட்டில் இருந்தப்போ அவங்க இடத்துல வேறு யாரும் வைக்க மாட்டேன் சொல்லிட்டாங்க. இப்போது என்னோட இடத்துல பாசிட்டிவ் ஆகுது. அப்படியே ஒரு மாதிரி முறைச்சி பார்க்குறாரு. ஏன் என்னெல்லாம் வைக்க மாட்டேன் அந்த பிளேஸில் சொல்லி கேட்குறாங்க. என்ன அது ஜங்க பற்றி காதலே வாங்கல, உனக்கு என்ன தெரியும் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நம்ம என்ன தான் சரி இங்கே பாரு, அதுக்காக நீ என்ன சேலை போக முடியும் சொல்கிறாங்க. என்னன்ட்டுக்கு ஆமாம் இப்போ நான் அவன் சேல் போயிட்டா, நீ அவன் ஃப்ரெண்டு போயிடுறியா சொல்லி கேட்குறாங்க. அவன் வந்து லைஃப்பை தேடி போயிருக்கான், நீ எதுக்காக நீ என்னத்தை தேடி அங்கே போக முடியும் சொல்லி கேட்குறாங்க. இப்போ தான் ஜங்க் ஒரு ஸ்லைட் ஆகுதா. அது நம்ம பிஸ்னஸ்லாம் சொல்கிறாங்க. என்னத்துக்கு இங்கே பாரு பிஸ்னஸ் ஒர்க்லாம் அங்கே கிடக்கு, நீ இப்படி இருந்தால் யார் பாப்பா, நீ மட்டும் குடிச்சிட்டு இருக்கா சொல்லி கேட்குறாங்க. இப்போது ஜங்க் தான் ஆமெல்லாம் பிஸ்னஸ்லாம் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. என்னத்துக்கு இப்போ நல்லா தானே இருந்தான் ஒரு மாதிரி தானே இப்போ பேசலாம் சொல்லி கேட்குறாங்க. இப்போ இருக்க கண்ணெலாம் அப்படியே ஒரு மாதிரி பிரைட் ஆகுது. என்ன அப்படி கேட்குறாங்க. இப்போ தான் ஜங்க் ஆமாம்ல பிஸ்னஸ் சியோவில் இருக்கலாம், அப்புறம் சியோல் போகலாமா சொல்லி கேட்குறாங்க. என்ன சியோலா, அப்போ இங்கே இருக்கட்டும் இங்கே இருக்கிறத யாரும் பார்த்துக்கிட்டோம், இங்கே நம்ம ஒர்க்கர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, நம்ம அங்கே தான் மெயின் பிரான்ச் இருக்குது, அங்கே போனால் ஜிம்னி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவரும் சொல்ல. இந்த பக்கம் நம்ம எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்போ கூட அவனோட மைண்டு அங்கே தான் போகிற சொல்லிட்டு சரி ஓகே அவன் அந்தளவுக்கு பாசம் வச்சுருக்கான் தப்பு இல்லை சொல்லிட்டு அப்போ ஆனால் அங்கே போகணுமா சொல்கிறாங்க. என்னையும் கூட வரையும் கிளம்ப சொல்லிட்டாங்க. அப்போ வேறு தலையெடுத்து உங்கள்கிட்ட வந்து தானே ஆகணும், பைத்தியக்காரன் என்ன பண்ணாலும் நானும் பண்ணி தான் ஆகணும் சொல்லிட்டு நம்ம என்ன நினைக்கிறாங்க. சரி வரேன் வா சொல்லிட்டு இவங்க 2 பேரும் லக்கேஜெலாம் பேக் பண்ணுறாங்க. அப்படியே ஜிமின் சைடு பார்த்தா ஜிமின் காரில் போயிட்டுருக்காரு. அவருக்கு இப்போ ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்குது. ஏன்னா அகைன் 8 monthsக்கு அப்புறம் இப்படின்னா ஒரு ஆல்மோஸ்ட் 2 years 1 year 8 months ஆகுது. நம்ம டே விட்டு ஜிம்னு பிரிஞ்சு அகைன் ஒன்றா இருக்க போகிறோம் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. சேம் டைம் கொஞ்சம் கோவமும் இருக்குது, கோவம் ஈகோ எல்லாமே இருக்குது. அதே டைமில் அப்பா அம்மா அங்கே இருக்காங்க. நம்ம எத்தனை டேஸாக இப்படியே ஃபேமிலியோடு தள்ளி இருக்குது. சிவல் போனால் அப்பா அம்மாவையும் பார்க்க முடியும் சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. ஃபைனலாக இங்கே நம்ம ஜிம் நட வராங்க பார்த்தா ஒரு பெரிய கார்டன் மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே ஒரு பெரிய வீடு அழகாக செட்டிங்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து இப்படிலாம் அந்த மிலிட்ரி ஹோம்லாம் கொடுப்பாங்களா தனித்தனியாக அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படியே சுற்றி ஃப்ளவர்ஸ் கார்டன் அவ்வளோ பெரிய வீடு. அப்போ அந்த கார் அதுக்குள்ளே ஸ்டாப் ஆகுது. இப்போது நம்ம ஜிமின்
இறங்குறாங்க கார் விட்டு. இப்போ ஒரு பர்சன் வராங்க, வந்துட்டீங்களா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்மிட்ட அனுப்பி பார்த்தா நம்ம காய் வராரு. காயை பார்த்து ஜிம்மினுக்கு சரியான கோவம். இப்போ காய் தான் ஆசை வராங்க. எப்போ வந்தீங்க சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம்மின் தான் காயை பார்த்துட்டு இப்படி முறைக்கிறாரு. எதுக்கு என்னை பார்த்து முறைக்க சொல்லி கேட்குறாங்க. இல்லை உன் ஃப்ரெண்டு இப்படிலாம் பண்ண போகிறோம்னு தெரியல சொல்கிறாங்க. நீ என்னை பற்றி என்ன நினச்சி சொல்கிறாங்க. அவனும் என்னை பற்றி எப்படி நினச்சானோ அப்படி தான் நீ நினச்சிருக்க. இல்லை ஒரு வார்த்தை என்கிட்ட நீ சொல்லியிருக்கலாம்ல. இல்லை உன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லியிருக்கலாம் ஜிம்மில் அந்த மாதிரி பர்சனாக இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு. என்கிட்ட நீ பேசல பழகல. அப்போ என்னை பற்றி உனக்கு தெரியல. நீ வந்துட்டு நீயும் அவனை மாதிரி நீ தப்பாக நினச்சிருக்கல சொல்லிட்டு என்ன கேட்குறாங்க. நம்ம ஜிம்மின் கேட்குறாங்க. நம்ம காயை பார்த்து காய்க்கு ரொம்ப கஷ்டம் போய்ட்டு அப்படி வார்த்தையில கொள்கிற மாதிரி இருக்கு. நீயும் அப்படி கூட சேர்ந்து நடிச்சிருக்கல. ஏதோ நீங்கள் வந்துட்டு என் கூட ஏதோ சாதாரணமாக பழகுற மாதிரியும் ஏதோ மிலிட்டரி ஆஃபீஸர் மாதிரியும், ஆனால் இன்னைக்கு பழி வாங்க தான் என் கூட வந்திருக்கீங்க சொல்லிட்டு எனக்கு தெரியல. நான் பாட்டுக்கு இன்னசென்ட்டாக உங்களால் நம்பி உங்கள்கிட்ட எப்படி பேசியிருக்கேன். ஒரு வார்த்தை கூட நீ உன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லலையா. அவன் பாவம் இப்பெல்லாம் ஹர்ட் பண்ணதை தப்புன்னு சொல்லிட்டு எடுத்து புரிய வைக்கிறல சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. அங்கே பாரு, அவன் ஒன்றும் தப்பு பண்ணல சரியா. அவன் தப்பு பண்ணணும்னு நினைக்கல. நீ அந்த பொசிஷனில் இருந்தால் உன்னை பழி வாங்கிட்டுருக்காங்க வரல. ஜஸ்ட்டு உங்கள்கிட்ட வந்து கொஞ்சம் க்ளோஸ் ஆகிட்டு உன்னோட டீட்டெயில்ஸ் இருக்குன்னு தான் வந்தான். அதுக்கப்புறம் ட்ரூவாக அவன் லவ் பண்ணால் மட்டும்தான் கூட இருந்தானே தவிர மற்றபடி ஒன்று வேணும் ஹர்ட் பண்ணல. நீ பண்ணுறது பிஸ்னஸ் வந்து தப்பானதுன்னு நினச்சிட்டேன். ஓகே, எல்லா மாஃபியாவும் கெட்டவங்களா இருப்பாங்க. இந்த கொரியா நல்லா இருக்கணும், இந்த மாஃபியாவெலாம் அழிக்கணுன்றக்காக தான் நினச்சேன் தவிர மற்றபடி நல்ல மாஃபியா அவனுக்கு தெரியாமல் போயிடுச்சு. அவன் உங்ககிட்ட வந்து ஏன்னா வந்து தப்பானதாக இருக்கலாம். ஆனால் அவன் வந்து உன் மேலே வச்ச பாசம், உன் மேலே வச்சுக்க லவ்லாம் வந்து தப்பானதே கிடையாது. ஓகே, உனக்காக தான் இன்ன வரைக்கும் அவன் கஷ்டப்படுற சொல்கிறாங்க. எனக்காகவும் என்ன கஷ்டப்பட்டுருக்கா சொல்கிறேன். அவர் திட்டிட்டு இருக்காரு. இப்போது காய்க்கு கஷ்டமாக இருந்தாலும் சரி, அவன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கரெக்டாக தானே இருக்குது. ஏன்னா அவன் கூட நம்ம கூட பழகணும். அப்போ அவன்கிட்ட நம்ம கொஞ்சம் சொல்லியிருக்கணும். நம்ம டேக்கிட்டு இதை பற்றி பேசலையே சொல்லிட்டு அவர் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரி ஓகே, அவன் பட்ட கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரா, சரி உன்கிட்ட நான் பேசல கூட சொல்லிட்டு பேபி சிட்டர் பேபி வாங்கிக்கிறாங்க. வாங்கி ஃபேஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. ஐயோ நீ பார்க்குறது ரெண்டு வீ மாதிரியே இருக்கே சொல்கிறாங்க. எவ்வளோ அழகாக இருக்காங்க பாரு, நீ உன்னோட அப்பா மாதிரி நல்ல ஒரு மிலிட்ரி ஆஃபீஸராக ஆகுது சொல்கிறாங்க. இப்போது ஜிம்மின் பார்த்து மறைக்கிறாங்க. ஏன் என்ன மாதிரி ஆகக்கூடாதா அப்படி சொல்கிறாங்க பாரு. அவன் ஃபேஸ் அவன் மாதிரி தான் இருக்குது. அதுக்கு அவன் என்ன மாதிரி ஆகக்கூடாது, அப்படியே அவன் அப்பா மாதிரி தான் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் நினைக்கிறாங்க. ஃபைனலாக இப்போது ஜிம் பார்க்குற அமைதி யார் விட்டு சொல்கிறாங்க. உன்னை யாரும் அனுப்பியிருக்காங்களோ அது அவங்க வீட்டு தான் சொல்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் இருக்கணும்னு அனுப்பிறீங்கன்னா அது அவங்க வீட்டு தானே சொல்கிறாங்க. இவனுக்கு இந்த மாதிரி ஒரு வீட்டில் அம்மா இருக்க சொல்லிட்டு இன்னும் எத்தனையும் மறைச்சி வச்சிருக்கானோ பின்னாடி சொல்ல நம்ம ஜிம்னு நினைக்கிறாங்க. இவ்வளோ பேர் வீட்டு வந்துருக்க சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. இப்போ காய் தான் ரூம் டோர் வீட்டோட டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. உள்ளே வாசிட்டாங்க. உள்ளே வந்து பார்த்தா ஜிம்மினுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது எவ்ரி திங்ஸ். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஜிம்மினோட டேஸ்ட் எல்லாமே டேக் தெரியல. எல்லாமே பார்த்து செட் ஆயிருக்கு. இது பார்க்குற ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி இருக்குது தான் சொல்கிறாங்க. இதெல்லாம் உனக்காக பார்த்து அரேஞ்ச் பண்ண சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா எனக்காக அவன் பண்ணா சொல்லி கேட்குறாங்க. எனக்காக என்ன பண்ணுங்க சொல்கிறாங்க. பாரு ஜிம்மின் சும்மா அவன் மேலே கோப்படாத. அவன் பண்ண தப்பு தான் இல்லைன்னு சொல்லலாம். அதுக்காக அவன் மொத்த பழியும் தூக்கி அவன் மேலே படாத. அவன் இப்போ வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் உனக்காக கஷ்டப்படுறான் தெரியுமா சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறேன். எனக்காக என்ன கஷ்டப்படுறேன், எனக்கு கஷ்டத்தை கொடுக்க தான் வந்திருக்கான் சொல்கிறாங்க. பாரு அப்படி பேசாத ஓகேவா சொல்கிறாங்க. அம்மா இப்போ எங்கே போயிட்டான் அவன் சொல்கிறாங்க. அவங்கிற அவன் சொல்லி கேட்குறாங்க. அதான் டேங்க அப்படி கேட்குறாங்க. ஓ அப்படி சொல்லிட்டு இப்போ காய் தான் இப்போவும் உனக்காக தான் போயிருக்காங்க சொல்கிறாங்க. ஏன்னா எனக்காக எங்கே சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. அதாவது அதாவது டேவோட அப்பா தப்பிச்சிட்டாரு சொல்கிறாங்க. என்ன சொல்லி ஜிம்மினுக்கு ஒரு நிமிஷம் பேனிக் ஆகுது. ஏன்னா பேபி கிட்ட பண்ணுறவர் அவர் சொல்லியிருப்பார்ல, அவர் கொஞ்சம் பயமாக இருக்குது. நீ என்ன சொல்கிறதுங்க பாரு, பயப்படாத. அவர் இந்த மாதிரி கிட்ட அவர் வந்து ஜெயிலேருந்து தப்பிச்சிட்டாங்க 2 டேஸ் முன்னாடி சொல்கிறாங்க. 2 டேஸ்க்கு முன்னாடி சொல்கிறாங்க. ஆமாம் 2 டேஸ்க்கு முன்னாடி அவர் தப்பிச்சு ஒரு ஏர்போர்ட்லேருந்து ஒரு வீடியோ சென்ட் பண்ணியிருக்காரு. என்னன்னாக்கா இந்த மாதிரி நான் எல்லாம் தப்பு பண்ணேன், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அதுக்காக எனக்கு தண்டனை அனுபவிக்க முடியாது. நான் வந்து இந்த கண்ட்ரி விட்டு போயிடுறேன், என்ன வந்து விட்டுருங்க. நான் ஆஸ்திரேலியாவுக்கு போகிறேன், அங்கே போய்ட்டு எந்த தப்பு பண்ணாமல் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ மட்டும் போட்டு ஒரு ஏர்போர்ட்டில் ஏறுற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதை தாண்டி வேறு எந்த ஒரு நியூஸும் இல்லை. இப்போ அவன் வந்து தேடிட்டு இருக்கான். அவனால் ஏதாவது அவங்க அப்பா அவனுக்கு எதனா ஆபத்து வந்துருமோ அப்படி சொல்லிட்டு அவன் பயப்படுற. அவனுக்கு குழந்தைக்கு அந்த ஆபத்து வந்துடக்கூடாது ரீசனுக்காக மட்டும்தான் அவன் தேடிட்டு இருக்கான். எப்படியாவது அவங்க அப்பா அரெஸ்ட் பண்ணி அகைன் ஜெயிலில் போகணுன்றக்காக தான் அவன் வந்து அலைஞ்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. உங்கள் 2 பேருக்காக தான் எல்லாமே பண்ணுறான், பார்த்து நீ புரிஞ்சுக்கோ, அவனை ஹர்ட் பண்ணா சொல்லிட்டு நம்ம காய் சொல்ல. இப்போ தான் ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரைக் ஆகுது. ஒரு மாதிரி யோசிக்கிறாரு. அப்படின்னா சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு அவருக்கு புரியுது. ஓகே அப்படி விட்டுறாரு. இப்போ வந்து பக்கம் நம்ம ஜிம்னு சரி ஓகே அதை பற்றி எனக்கு என்ன சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வந்து பேபி சிட்டர் பார்க்குறாங்க. வீடு அழகாக இருக்குது ஜிம்னு சொல்கிறாங்க. அப்படியே நல்லா இருக்கலாம் சொல்லிட்டு ரொம்ப அழகாக இருக்குது. ஒவ்வொரு திங்ஸும் பார்த்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது சொல்லிட்டு பார்த்துட்டு இப்போ ஜிம்மி நம்ம பேபி சிட்டர் வந்து வீட்டில் இருக்காங்க. காய் விட்டு போயிடுறாரு. இப்போ நம்ம ஜிம்மி நல்லா நைட்டு பேபி சிட்டர் கிட்ட நம்ம ஜிம்மி பேபி கொடுத்து நல்லா தூங்க வச்சுட்டு அவர் வெளியே போகிறாரு. கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே போய்ட்டு அந்த கார்டன் சுற்றி நடக்கிறாரு. கொஞ்சம் நடந்துட்டு வெளியே போய்ட்டு ரிலாக்ஸாக வராங்க. வந்துட்டு ஆல்மோஸ்ட் இப்போ டைம் 10:30 இருக்கும். போய்ட்டு குளிச்சுட்டு வந்து படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அவருக்கு ரூம் இருக்குது. அந்த ரூம் போய்ட்டு குளிச்சிட்டு இருக்காங்க. சடனாக அவர் பாத் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ பவர் கட் ஆகிடுது. இது என்ன சரி ஓகே நம்ம ரூமில் தானே இருக்கோம் சொல்லிட்டு அவர் குளிச்சுட்டு அப்படியே பாத்ரூம் வேர் பண்ணிக்கிட்டு அப்படியே வெளில வர ரூமை விட்டு வெளில வந்து பார்த்தா அவருக்கு பின்னாடி யாரோ நிற்கிற மாதிரி எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது. இந்த ரூமில் நம்மளை தவிர வேறு யாரும் இருக்காங்களான்னு சொல்லி பார்க்குறாங்க. அவருக்கு சேர்த்து கண்டிப்பாக நம்ம பின்னாடி யாரும் நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் லைட்டாக நர்வஸாக இருக்குது. யாராக இருந்தாலும் சரி நம்ம அட்டாக் பண்ண ரெடியாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் நினைக்க இப்போ அந்த பர்சன் கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட வராங்க. ஜிம்மின் அட்டாக் பண்ணான்னு போக கரெக்டாக அந்த பர்சன் வந்து பேக்கப் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு பேக்கப் பண்ணும்போதே தெரியுது அது யார். அந்த பர்சனோட டச்சஸ்லாம் வச்சு கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த பர்சன் வந்துட்டு யாரைப்பாங்க சொல்லிட்டு இங்கே பாரு என்ன பண்ணுற வீடு அப்படி சொல்லிட்டாங்க. இப்போது அந்த பர்சன் எதுவுமே சொல்லாமல் அப்படியே பேசவே இல்லை. அவர் பாட்டுக்கு வந்து அப்படியே பேக் நெக்கில் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜிம்மினுக்கு அப்படியே டைட்டாக ஐஸ் க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க.
பண்ணுறாங்க. அவருக்கு டச்சஸ்லாம் ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் இருக்கிறதுனால ஒரு மாதிரி இருக்குது. அந்த பர்சன் ரொம்ப மிஸ் பண்ணனால அப்படி பண்ணுறாங்கன்னு அவருக்கும் புரியுது. அப்படியே வந்துட்டு நெக்கு அப்படி ஒரு மாதிரி கிஸ் பண்ணுறாங்க. கிஸ் பண்ணி டர்ன் பண்ணிவிட்டு அது பவர் கட் ஆயிருக்கு. அதனால் அவங்களுடைய நெத்திலேருந்து அப்படி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபோர் கிட்ட ஐஸு நோஸ் சொல்லிட்டு லிப்பில் இப்போ ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ண நம்ம ஜெமினும் அப்படியே கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்திருப்பாரு. அவராலுமே அது வந்து ஒரு மாதிரி அவாய்ட் பண்ண முடியல. இப்போ அவரும் பேக் கிஸ் பண்ணுறாங்க. 2 பேரும் அப்படியே ஹங்கரி அவரும் ஒரு ஃபைட் பண்ணி கிஸ் பண்ணுறாங்க. ஒருத்தவங்க எந்த அளவுக்கு மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத அந்த கிஸ் தான் காமிக்கிறாங்க. 2 பேரும் அப்படியே டீப்பாக கிஸ் பண்ணிட்டு இருக்கா. அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படியே ஹாப்பியாக கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சடனாக அங்கே பவர் கட் வந்துட்டு பவர் ஆன் ஆகிடுது. பவர் ஆன் ஆனதும் நம்ம ஜெமினுக்கு ஒரு மாதிரி இப்போ ஸ்ட்ரைக் ஆகுது. டக்குன்னு அந்த பர்சனை ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக தள்ளி விட்டுறாரு. கொஞ்சம் லைட்டாக புஷ் பண்ணுறாரு. அவர் கொஞ்சம் தள்ளியே நிற்கிறாரு. வேற யாரும் நம்ம டே தான் ஜிம் பார்க்குறாங்க. என்ன பண்ணுற நீ சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் ஏன் ரூம் எப்படி நீ வந்தா அப்படி கேட்குறாங்க. என்னன்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு இது ஏன் ரூமும் சொல்கிறாங்க. என்னத்துக்கு அப்போ என் ரூம் எங்கே சொல்லி கேட்குறாங்க. பாரு இது உனக்கும் எனக்கான ரூம் சொல்கிறாங்க. இல்லை நான் அப்பலாம் உங்க கூட ஒரே ரூமில் ஸ்டே பண்ண மாட்டேன். கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க தான் ஒரே வீட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரே ரூமில் இருக்கும் சொல்லி கேட்குறாங்க. ஒரே ரூமில் இருக்கக்கூடாது ரூல்ஸ் இல்லையே சொல்லி கேட்குறாங்க. என்ன சொல்லிட்டு ஆமாம் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒன்றா தான் இருக்கணும். எனக்கு என்னோட ஒய்ஃப் என்ன கோர்ட்டில் கேட்டிருக்காங்க. நம்ம ஜிமின் கேட்டிருப்பாங்க. உங்கள் பேபி மட்டும் வேணுமான்னு கேட்கும்போது இல்லை எனக்கு ஒய்ஃபும் வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. என்னோட ஒய்ஃபு பேபி 2 பேருக்கு வேணும் அப்படின்னு சொல்லிப்பாங்க. அப்போ ஜட்ஜு புரிஞ்சுருப்பாங்க இவர் ரொம்ப லவ் பண்ணுறாரு சொல்லிட்டு. இப்போ இந்த பக்கம் நம்ம ஜிம்மில் பார்த்துட்டே சொல்லிட்டாங்க எனக்கு என்னோட ஒய்ஃப் கூட இருக்கணும் ஓகேவா. என் ஒய்ஃப் என் பேபி 2 எனக்கு வேணும். என் ஒய்ஃப் இருக்க ரூமில் தான் நானும் இருப்பேன் ஓகேவா. நான் உன்னோட ஹஸ்பண்ட் நான் வேற எங்கே போக கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. நீ எனக்கு யாருன்னு தெரியாது சொல்லிட்டாங்க. என்ன எனக்கு தெரியாதா. எனக்கு தெரியாது என்னை யாரும் தெரியாது சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அப்படியா என்னை யாரும் தெரியும் உனக்கு தெரியும் ஆனால் எனக்கு யாரும் தான் தெரியாது சொல்லி கேட்குறாங்க. அப்படியா நல்லா கேட்டுக்கோ உன்னோட ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டே சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஒரு ஹஸ்கி வாய்ஸ் பக்கத்துன்னு சொல்கிறது ஒரு மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ ஒரு நினச்சி பார்க்குறோம் நம்ம எப்படி இந்த அளவுக்கு ஹங்கரே கிஸ் பண்ணோம் அவனா சொல்லிட்டு நினச்சி பார்க்கும் ஒரு ஷை ஆகுது. அப்படி ப்ளஷ் ஆகுது அவருக்கு. அப்படி டர்ன் பண்ணிக்கிறாருங்க. பாரு என்கிட்ட அப்படி நடந்துக்காதா. அது மட்டும் இல்லாமல் ரூமில் வந்திருக்கா பர்மிஷன் வந்திருக்கா சொல்லிட்டு அவர் போட்டு கத்துறாருங்க. பாரு நான் இங்கே தான் இருப்பேன் நீ இங்கே தான் இருக்கணும் ஓகேவா. ரூமை விட்டு என்னால் வெளில போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீ என்னோட ஒய்ஃப் என் கூட என்ன ஒன்றா ஸ்டே பண்ணணும் அவர் சொல்ல ஜிமின் ஓகே நான் மட்டும் ஆர்குமெண்ட் பண்ண விரும்பல. 1 நேரம் ஆனதுக்கப்புறம் நான் மட்டும் வந்துட்டு டிவோர்ஸ் வாங்கிட்டு நான் மட்டும் போயிட்டே இருப்போம் சொல்லிட்டு ஜிமின் சொல்ல டே பார்க்குறாங்க பார்க்கலாம் எப்படி போகிற சொல்லிட்டு அவர் மனசு நினச்சிட்டு இருக்காரு. இப்போ ஜிமின்டா சரி இப்போ நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொல்லிட்டாங்க. என்ன இதுக்கு அதனால் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே தான் இது ஜிமின் எதுவும் சொல்லமா உங்கள்கிட்ட பேச முடியாது சொல்லிட்டு அவர் பாட்டுக்குள்ளே போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி வராரு. வந்துட்டு எனக்கு தூக்கம் வர சொல்லிட்டு அவர் போய்ட்டு அந்த பெட்டில் படுக்கிறாங்க. இப்போ டே தான் சரி ஓகே சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு பாத் பண்ண போகிறாரு. பாத் பண்ணிட்டு இப்போ எப்படி வெளில வராருன்னா ஒரு சின்ன ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஃபுல்லாக பாடி அப்படியே வந்துட்டு எப்படி சொல்கிறது ஷார்ட்ஸ் மட்டும் வேர் பண்ணிவிட்டு அப்படியே மேலே டிஷர்ட்டு பனியன் எதுவும் போடல. அப்படியே ஒரு சின்ன டவல் வச்சுட்டு அப்படியே ஹேரை ரப் பண்ணிகிட்டே வராரு. அப்படியே தோட்டிகிட்டே வெளில வராரு. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. டேவை அப்படி அது டோர் ஓப்பன் பண்ணிட்டு டேவை வந்து நிற்க நம்ம ஜிமின் டேவை பார்க்க ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் இப்படி பார்க்குறதுனால ஒரு மாதிரி இருக்குது. ஹே டேயாங்க அப்படி கூப்பிட்றாங்க. இப்போது டே பார்க்குறாங்க என்ன அப்படி கேட்குறாங்க. எப்படி இருக்குது உனக்கு கொஞ்சம் கூட மேனஸ் சரியாக சொல்லிட்டாங்க. மேனஸா என்ன பண்ண இப்போ கேட்குறேன். இப்போ நான் என்ன பண்ண சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி நின்றுட்டு மேலே ஒரு டிஷர்ட்டோ இல்லை ஒரு பனியனோ போடக்கூடாதுன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ஆமாம் நீ பார்க்காது பாரு நீ பார்க்காது நீ அப்படி ரசிக்காது நீ டச் பண்ணி ஃபீல் பண்ணாதான் என்ன சொல்கிறாங்க. ஏன்டா என் பாடியில் எவ்ரி பார்ட்டு நீ டச் பண்ணி பார்த்துருக்கா ஏதோ பார்க்குற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ டீச்சருக்கு ஒரு மாதிரி இருக்குங்க பாரு அது பாஸ்ட்டு அதை பற்றி எதுக்கு இப்போ பேச சொல்லி கேட்குறாங்க. பாஸ்ட்டோ ப்ரெசென்ட்டோ உண்மையை தானே சொல்கிறேன். நீ என்ன பார்க்குறியா என்ன சொல்லி அவர் பார்க்குறாங்க. அப்படி உனக்கு பார்க்க பிடிக்கலாம் திரும்பி கோ சொல்கிறாங்க. உன்னை யார் பார்க்க சொல்ல சொல்ல மட்டும் சொல்ல ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது ப்ளஷ் ஆகுது. அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு. கடவுளே எப்படி வந்து நிற்கிறான் பாருன்னு சொல்லிட்டு எவ்வளோ ஹாட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ஜிமின் தான் ஜிமின் உன்னோட மைண்டு என்ன எப்படி யோசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரே லைட்டாக மைண்டில் அடிச்சுக்கிறாரு. இங்கே பாரு இப்பெல்லாம் பண்ணக்கூடாது தப்பு ஓகேவா. கண்ட்ரோல் பாரு அவன் மேலே கோவம் உனக்கு எப்பவும் குறைஞ்சிடக்கூடாது அவனை அக்செப்ட் பண்ணக்கூடாது ஓகே சொல்கிறாங்க. ஆனால் ஆல்ரெடி அவர் கொஞ்சம் மணிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. எப்போ நம்ம ஜிமினாட்டே அவங்க அப்பா அரெஸ்ட் பண்ணி கூட்டு போனாரோ அப்போ தான் கொஞ்சம் மணிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுவும் கோர்ட்டில் எனக்கு என் ஒய்ஃப் வேணும் என்னோட பேபி வேணும் அவர் சொல்லும்போது அப்போ பாதி விட்டு மணிக்க ஸ்டார்ட் பண்ணுவார். பாதி மன்னிச்சிட்டாரு. சும்மா கொஞ்சம் ஈகோ கோவம் அவ்வளோதான். அப்படி தான் இருக்குது. நம்ம ஜிமின் தான் வந்துட்டு அவங்ககிட்ட போயிடக்கூடாது தப்பு ஓகேவா. அவன் வந்து நம்ம அகைன் ஹர்ட் பண்ணுறான் வேணாம் ஜிமின் அப்படி சொல்லி ஜிமின் தான் டன் பண்ணிருக்கிறாங்க. இப்போ டே தான் அப்படி மில்லருக்கு முன்னாடி போயிட்டு அப்படி வந்துட்டு ஹெட்டை வந்து ஒரு மாதிரி தோட்டிருக்காங்க. அவருக்கு புரியுது ஜிமின் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணி இருந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜிமின் தான் அந்த பெட்டோட கார்னர் இருக்காரு. இப்போ நம்ம டே வந்து பக்கத்தில் வராங்க. அங்கே பாரு இந்த ரூமில் ஒன்றா இருக்கணும் தான் அதுக்காக ஒன்றா இருக்கணும்னு அர்த்தம் இல்லை ஓகேவா. நீ ஒரு கார்னரில் நான் ஒரு கார்னர் சொல்கிறாங்க. என்ன இருக்காமா நீ ஒரு பக்கம் தான் நான் ஒரு பக்கம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா சொல்லி டேவை பார்த்துருக்காங்க. சரிட்டு டே வந்து நம்ம ஹேர்லாம் வைப் பண்ணிவிட்டு இப்போ அப்படி பக்கத்தில் வந்து படுக்கிறாங்க. ஜிமின் என்ன பண்ணுறாங்க அந்த பெட்டோட எட்ஜுக்கு போயிடாரு. அப்படியே கார்னரில் போயிட்டு அப்படியே பிளாங்கெட் வச்சு உள்ள கவர் பண்ணிட்டு அப்படி டைட்டாக ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த பக்கம் ஃபேஸ் பண்ணி படுத்துருக்காரு. டேவை பார்க்கக்கூடாது சொல்லிட்டு இப்போ டே பார்க்குறாங்க. டே அதெல்லாம் எதுவும் பண்ணாமல் எவ்வளோ டிசைன் விட்டு தள்ளி போக சொல்லி கிட்ட வரையில அவரும் மிஸ் பண்ணுறாரு ஜிமினை. அந்த ரீசனால் இப்போ அவர் போயிட்டு ஜிம்னு கிட்ட போகிறாங்க. ஜிம்னு கிட்ட போயிட்டு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணி படுக்கிறாங்க. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் அவர் பாட்டுக்கு டைட்டாக ஹக் பண்ணிட்டு அப்படியே பேக் நெக்கில் ஒரே ஒரு கிஸ் பண்ணிட்டு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படியே தூங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவங்க அப்படியே தூங்கிட்டோம். நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்ட்டில் பார்க்கலாம் ஓகே பை டேக் கேட்டா.